அவங்க பல தொழில் பண்றாங்கடா. இப்ப கலைஞர் டிவி மட்டும் இல்ல அவங்கள்ட்ட, அவங்களுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய 40 வருஷமா மாதா இது இருக்குல்ல, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் இவரு வச்சிருந்தாருல கேப்டன், அந்த இப்ப ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த ஊர் பேர் என்னடா, இது பிஜேபி மாநாடு, பிஜேபி இது மதுரவாயில் நடத்தினாங்க. மதுரவாயில் இல்லடா, பிஜேபி மாநாடு இப்ப பிரதமர் வந்துட்டு போனது மதுராந்தகத்துல ஒரு 200 ஏக்கரால ஸ்டீல் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. அவ்வளோ பெரிய யூனிட் இருக்குடா. திமுக ஸ்டாலின் இவர் இருக்காருல்ல, நம்ம அவர் உதயநிதியுடைய ஒய்ஃபு கிருத்திகா மேத்தோட கண்ட்ரோலில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் முன்னாடி மேனேஜராக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அன்பில் பொய்யாமொழி. திருச்சி பொய்யாமொழி தான் அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இங்கே எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார். இப்போ அதே திருச்சியை சேர்ந்த ஒரு தம்பி தான் இப்போ அங்கே மேனேஜராக இருந்து கவனிச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 டன் ஆகுது ப்ரொடக்ஷன் ஆகுது. எல்லாம் ஆங்கில் டைப்பு. அந்த ஆங்கில வெளியில் போகுது. எப்படியும் ஒரு 10 லாரியாவது ஒரு நாளைக்கு வெளியில் போகும் சரக்கு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குல்ல, தொழிலதிபர் தான். ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குல்ல, இந்த ரெட் ஜாயின் மூவிஸுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. படத்தை எடுத்துட்டீங்க, நீங்கள் ஓனர் படத்தை எடுத்துட்டீங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா தேட்டரா நீங்கள் போய் கேட்கணும். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா தேட்டரும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. கண்ட்ரோல்னால் நாங்கள் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஒரு தேட்டருக்காரன் இருக்கான், அவனுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். ஆகையினால இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அந்த படத்தை அந்தந்த தேட்டருக்கு ஒரு தேதியை குறித்து அந்த தேதியில் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டருக்கும் எங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் பேசிப்போம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன், அவர் இப்போ படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா ஓனருக்கும் ரெட் ஜாயின் மூவிஸுக்கும் தியேட்டருக்கும் 3 பேர்த்துக்கும் ஒரு கணக்கு வந்துடும்டா. 3 பேர்த்துக்கும் பர்சன்டேஜ். ஆனால் ரெட் ஜாயின் மூவிஸில் யார் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாரம் வாரம் பேமெண்ட் போகும். வாரம் இதுவரை உலக சரித்திரத்திலேயே வந்து ஒரு சினிமா படம் விநியோகஸ்தர் வந்து கரெக்டான பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணார்னா அது ரெட் ஜாயின் மூவிஸ் தான். வேற எவனும் கொடுக்க மாட்டான்.